இனி மாதம் 1800 ரூபாய் தான் பிஎஃப் கட்டணமா? அதற்கு மேல் நிறுவனம் பணம் போடாதா? என்ற செய்திகள் சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகின்றன. ஆனால் உண்மையில் என்ன மாற்றம் நடந்திருக்கிறது? இந்த வீடியோவில் எளிமையாக பார்க்கலாம். மத்திய அரசு புதிய இபிஎஃப் ஸ்கீம் 2026ஐ அறிமுகப்படுத்தியுள்ளது. இது பல ஆண்டுகளாக இருந்த 1952ஆம் ஆண்டு திட்டத்திற்கு பதிலாக கொண்டுவரப்பட்ட புதிய சட்ட வடிவம். ஆனால் இதனால் உங்கள் பிஎஃப் பணம் குறையப் போவதில்லை. முதலில் ஒரு முக்கிய விஷயம், உங்கள் பிஎஃப் பங்களிப்பு சதவீதத்தில் எந்த மாற்றமும் இல்லை. முன்பு போலவே ஊழியரும் 12%, நிறுவனமும் 12% பங்களிக்க வேண்டும். அதேபோல் சட்டப்படி கணக்கிடப்படும் சம்பள வரம்பும் 15,000 ரூபாயாகவே தொடர்கிறது. அதனால் கட்டாய பிஎஃப் பங்களிப்பு மாதத்திற்கு 1800 ரூபாய் என்பதும் மாறவில்லை. அப்படியென்றால் ஏன் இந்த அளவுக்கு குழப்பம்? காரணம், புதிய திட்டம் ஒரு விஷயத்தை மிகவும் தெளிவாக விளக்குகிறது. 1800 ரூபாய்க்கு மேல் நீங்கள் விருப்பத்துடன் பிஎஃப்பில் சேமிக்கலாம். இதை வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் அல்லது விபிஎஃப் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் அந்த கூடுதல் தொகைக்கு நிறுவனம் அதே அளவு பணம் கட்ட வேண்டும் என்ற கட்டாயம் ஆயமில்லை. அதாவது உங்கள் ஓய்வூதிய சேமிப்பை அதிகரிக்க விரும்பினால் நீங்கள் விருப்பமாக கூடுதல் தொகையை செலுத்தலாம். ஆனால் அதற்கு நிறுவனத்தின் பங்களிப்பு கட்டாயமில்லை. இன்னொரு நல்ல மாற்றம், பிஎஃப்லிருந்து பணம் எடுக்கும் நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளன. மருத்துவ அவசரம், கல்வி அல்லது திருமணம், வீடு வாங்குதல் அல்லது கட்டுதல், மேலும் சில சிறப்பு சூழ்நிலைகள் போன்ற காரணங்களுக்காக ஆன்லைனை எளிதாக விண்ணப்பிக்கும் வகையில் விதிமுறைகள் மாற்றப்பட்டுள்ளன. அது மட்டுமல்ல, இபிஎஃப்ஓ சேவைகள் முழுமையாக டிஜிட்டல் முறைக்கு மாற்றப்படுகின்றன. ஆன்லைன் விண்ணப்பம், பாஸ்புக், யுஏஎன் இணைப்பு போன்ற சேவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் ஆவண வேலைகள் குறைந்து சேவைகள் வேகமாக கிடைக்கும். இந்த புதிய திட்டத்தின் முக்கிய நோக்கம் உங்கள் பிஎஃப் பணத்தை குறைப்பது அல்ல, மாறாக பழைய விதிகளை தெளிவாக ஒருங்கிணைத்து டிஜிட்டல் சேவைகளை மேம்படுத்துவதே இதன் நோக்கம். எனவே இனி பிஎஃப் 1800 ரூபாய் மட்டும்தான் அல்லது பிஎஃப் விதிகள் முழுவதும் மாறிவிட்டது என்ற தகவல்களை நம்ப வேண்டாம். உங்கள் பிஎஃப் கணக்கில் என்ன மாற்றம் வந்திருக்கிறது என்பதை அதிகாரப்பூர்வ தகவல்களின் அடிப்படையில் தெரிந்து கொண்டு முடிவெடுங்கள். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இதுபோன்ற நிதி தொடர்பான உண்மையான தகவல்களுக்கு நம்ம ஃபைனான்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.